இங்கே ஒரு தாத்தா என்னோட சாண்ட்விச்சை கொண்டு வானே அந்த பாட்டிகிட்ட கத்துறாரு. அந்த பாட்டியும் சாண்ட்விச்சை எடுத்துட்டு வந்து இந்த தாத்தாட்ட கொடுக்குறாங்க. இந்த தாத்தாவும் சாப்பிட்றாரு. இந்த பாட்டி சாண்ட்விச்சனா கொடுத்துட்டு ரூம்ல போய் வேலை செய்யறப்ப திரும்பவும் எனக்கு சாண்ட்விச் வேணும்னு தாத்தா கத்துறாரு. இந்த பாட்டி கிச்சன்ல போய் சாண்ட்விச்சனா ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த தாத்தா அந்த பாட்டியை கண்டமணிக்க திட்டி சாண்ட்விச்சை சீக்கிரம் எடுத்துட்டு வான்னு கத்துறாரு. அதெல்லாம் கேட்ட இந்த பாட்டி பக்கத்துல உள்ள ஒரு டிஷ் வாஷ் அதில் ஊற்றி கொண்டு போய் அந்த தாத்தாட்ட கொடுத்துட்றாங்க. அதையும் அந்த தாத்தா சாப்பிட்டுறாரு. இந்த பாட்டி ரூம்குள்ள போய் வேகமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த தாத்தா எனக்கு சாண்ட்விச்சை கொண்டு வான்னு கத்துறாரு. இந்த பாட்டி கிச்சன்லனா போய் சாண்ட்விச்சனா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாத்தா கத்திக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இந்த பாட்டிக்கு ரொம்ப கோபமா வருது. சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பூனையோட ஷிட் இருக்கு. அந்த ஷிட்டை இந்த சாண்ட்விச்சுக்குள்ள வச்சு இந்த தாத்தாட்ட தந்துடுறாங்க. இந்த பாட்டி திரும்பவும் அந்த ரூம்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த தாத்தா எனக்கு இன்னும் சாண்ட்விச் வேணும்னு கத்துறாரு. கோபத்தோட உச்சிக்கே போன அந்த பாட்டி சாண்ட்விச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மைனஸ் டப்பா கீழே விழுந்து ஒடிஞ்சிருது. அதுல உள்ள ஒரு கண்ணாடி பீஸை இந்த சாண்ட்விச்சுக்குள்ள வச்சு அந்த தாத்தாட்ட கொடுக்குறாங்க. அதையும் இந்த தாத்தா ரத்தம் வர வர சாப்பிட்றாரு. அப்புறம் தான் தெரியுது இந்த தாத்தாவை இந்த பாட்டி நிறைய சாண்ட்விச் கொடுத்து கொன்னுட்டாங்கன்னு. இந்த தாத்தா கத்தி கத்தி இந்த பாட்டியை வேலை வாங்கி இந்த பாட்டி சைக்கோவாவே மாறிட்டாங்க. இப்ப அந்த டெட் பாடிட்ட இன்னும் சாண்ட்விச் வேணுமா எடுத்துட்டு வரட்டுமான்னு இந்த பாட்டி கேட்குறாங்க. இந்த வீடியோனா பார்க்குற நீங்க ஏதாச்சும் சாப்பாடு வேணும்னா அன்பா கேளுங்க, இல்லைனா